ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய நிறைய வித்தியாசமான மூமெண்ட்டுகளா பார்த்தேன். உஷார் ஆ, ஆயிட்டாயா துஷாரு, சாரு. தர்பீச தின்னுட்டாரு திவாகரு, காலை விழுந்தா பாரு, சொரணம் வந்துருச்சு திவாகரு, எல்லா ஆங்கிள் ஆஃப். ரெண்டாவது வழக்கம் போல கன்றாவியா பேசினாங்க அமிர்தனு. எல் எல்லா கலிசரைகளும் இன்னைக்கு தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செஞ்சாங்க போங்க. அதுலயும் ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, ம், வேற லெவல் உச்சகட்ட. அந்த அதாவது ஒரு ஒரு நிறுவனமே நிர்வாணமா ஓடின மாதிரி கன்றாவியான எக்ஸ்சேஞ்சு, அதை விட கன்றாவியான டீல் எக்ஸ்சேஞ்சு. அதையும் அதை பார்த்துட்டு அதுல இவங்க காயின்ஸை கொடுக்கறது என்ன, அதுல இவங்களோட சாக்ரிஃபைஸ் என்ன 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 எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. இதுல இதுல கடைசியா அடிச்சுக்கிறது உருளைக்கிழங்குக்கும் முட்டைக்கும். இதே திருப்பி திருப்பி இன்னைக்கு அந்த வாட்டர் மெலான 2 பேர் சாப்பிட்டதா, ஐயோ அம்மம்மா, என்னால ஏன்டா இப்படி பண்றீங்க? இந்த ஷோவை வந்து வாட்டர் மெலான் உங்களை காப்பாத்துறாருன்றதுக்காக வாட்டர் மெலான் சப்ளை பண்ணீங்க பாத்தீங்களா பிக் பாஸ். நீங்க இந்த இந்த ஒரு காரணத்தினால் உங்களை செல்லமாக மாமா என்று அழைக்கப்படுவீர்கள். இல்ல சார், எது வந்து மக்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தோமோ, இவர் இந்த வாட்டர் மெலன் எடுத்துட்டு வருது, இவரை இன்டர்வியூ பண்ணாதீங்கன்னு சொல்றது, இவரை எங்களுக்கு காட்டாதீங்கன்னு மக்கள் கேட்கறது, இவரை தூக்கி ஷோல அமிச்சாங்க. சரி, அப்படியே வேற மாதிரி போயிட்டு பிடிக்கிற திருப்பி அந்த வாட்டர் மெலன் வச்சு இப்படிங்கிற போது ரொம்ப முடியல சார். மக்கள் எல்லாம் ஒரே விரக்தியில் அதுல ரொம்ப இருந்து முக்கியமான அதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தேன்னா உதய், ஒட்டு மொத்தமா இந்த கியூசி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கேட்டா, பிக் பாஸ் ஆடிஷன் எப்படி இவங்களை ரெக்ரூட் பண்ணி உள்ள அனுப்பிச்சதோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான கியூசி, குவாலிட்டியா குவாலிட்டி அஷூரன்ஸ். அதாவது இப்ப நடந்தது என்னன்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஆடிஷன் செய்தது எப்படி,